எல்லாரும் தமிழ் பார்த்தா உள்ள வந்திருப்பீங்க. நியூ கமர்ஷியல் அதாவது முன்னாடி அதாவது பழைய படங்கள்லாம் கமர்ஷியல் சினிமா அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, ஹீரோ ஒருவர் வந்தோடனே ஒரு மாசான பஞ்ச் டைலாக் ஒரு ஃபைட்டு அப்படி டைரக்டா சாங் அது சாங் வச்சுட்டு ஃபைட்டு அவருக்கான 4 நல்ல மாசான சீன் வச்சுட்டா படம் ஹிட். இந்த மாதிரியான ஒரு கமர்ஷியல் சினிமா தான் இருந்தது. இந்த மாதிரி ஒரு ஃபார்முலாஸ் இப்பயும் அந்த ஃபார்முலாஸ்ல படங்கள் வருது. ஆனா அந்த படங்கள் எல்லாம் மேக்ஸிமம் ஃபிளாப் தான் ஆகுது. 1-2 படங்கள் மட்டும் வேற ஏதோ நல்ல விஷயங்கள் இருக்கிறதுனால ஹிட் ஆயிடுது. இப்ப இருக்க கமர்ஷியல் ஃபார்முலா மொத்தமாவே மாறிட்டு இன்னைக்கும் கமர்ஷியல் படங்கிறது வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா ஃபார்முலாங்கிறது ரொம்பவே மாறிட்டு இப்போ உள்ள ஆடியன்ஸ் அதுக்கேற்ற மாதிரி டியூன் ஆயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான கமர்ஷியல் ஃபார்முலாஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு டீப்பான ஒரு அனாலிசிஸ் மாதிரி சின்னதாக இந்த வீடியோல பார்த்துருவோம். புதுசா கான்செப்ட் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. தொடர்ந்து வீடியோ கன்சிஸ்டன்டா போட்டேன். கொஞ்ச நாளா வீடியோ வரதில்லை. இதுக்கப்புறம் தொடர்ந்து கன்சிஸ்டன்டா வீடியோ போட ட்ரை பண்றேன். அண்ட் இதுக்கப்புறம் எக்கச்சக்கமான கண்டென்ட்ஸ் இருக்கு. எல்லாத்தையுமே டீப்பா உங்களோட சேர்ந்து நானும் அனலைஸ் பண்ணிடுறேன். முன்னாடிலாம் ஹீரோ வந்த உடனே ஒரு மாசான பஞ்ச் டைலாக்கோட ஒரு ஃபைட்டு எதுக்கு இருக்கு அந்த ஃபைட்டு என்னத்துக்குன்னே தெரியாது. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. ஒரு ஃபைட்டு அந்த ஃபைட்டு நல்லா இருக்கும்னாலே மொத்தமா அந்த ஸ்டேஜிங்கு பிளாக்கிங்கு எல்லாமே ஆடியன்ஸ் சைக்காலஜியாவே அதாவது அதோட பேர் என்னன்னு கூட தெரியாம அது கரெக்டா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. சாங்ஸ் இருந்தாலும் இல்லாட்டினாலும் அந்த சாங்ஸ்க்கான ஒரு செட்டப் இருக்கணும். அதாவது சாங்னு படத்துல வச்சா அதுக்கான செட்டப் இருக்கணும். அப்பதான் அந்த சாங் ஆடியன்ஸ்க்கு ஒர்க் ஆகுது. இந்த மாதிரியான பல விஷயங்கள் ஆயிடுச்சு. முன்னாடிலாம் ஃபைட்ஸ் மற்ற படத்தோட இல்லாஜிக்கலான விஷயங்கள் பல இருக்கும். ஹீரோஸ் பேரனானிமிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவாரு. ஆனா இப்பெல்லாம் கரெக்டான ஸ்டேஜிங் அண்ட் பிளாக்கிங் கூட இருக்கும். இப்படி இருந்தாதான் அதை இல்லாஜிக்கலாவே இருந்தாலும் ஆடியன்ஸ் சேர்த்துக்கிறாங்க. இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் கேஜிஎஃப்ல அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன் கார் பறக்கதான் இல்லாஜிக்கலா இருந்தாலும் இதுல பிரசாந்த் நீல் பண்ண அந்த ஸ்டேஜிங்காலேயே அந்த சீன் வேற லெவல் கூஸ் பம்பா இருந்தது. முன்னாடிலாம் கமர்ஷியல் அதாவது 4 சாங்ஸ் 4 காமெடி இருந்தால் போதும், ஒரு 2 நல்ல சீன் இருந்தால் படம் ஹிட்டு அப்படிங்கிறது இருந்தது. ஆனால் இப்போ அப்படி இல்லை. நல்ல கண்டென்ட்டோட இன்ட்ரோல் பிளாக் கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது. அதோட ப்ரீ கிளைமேக்ஸ் நல்லா இருந்தால் படம் ஹிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்முலாவில் இப்போ வந்து இருக்குது. நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தா தெரியும். இப்போ வர தமிழ் சினிமாவோட படங்கள் பெரிய ஹிட்டான படங்கள் எக்ஸாம்பிளுக்கு டெய்லர், லியோ, கோட் இந்த மாதிரியான ஹிட்டான படங்கள் இல்லாமல் செகண்ட் டயர் ஆக்டர் தேர்ட் டயர் ஆக்டராக இருந்தாலும் கூட அவங்க படத்தில் ரிலீஸ் ஆகிற படங்களில் நான் சொன்ன அந்த இன்டர்வல் கிளைமேக்ஸ் ப்ரீ இன்டர்வல் கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் ஒர்க் ஆகிடுச்சு நல்லா இருந்ததுனாலே அந்த படம் கன்ஃபார்ம் ஹிட் ஆகிடும். இதுதான் இப்போ உள்ள ஃபார்முலா. இதில் ஒரு 4 நல்ல சீன் இருந்தால் போதும் படம் 100 crores மேலே கலெக்ட் பண்ணுறது நிச்சயம். ஒரு பெரிய ஹீரோவை வச்சு ஒரு பெரிய படம் பண்ண போகிறாங்க அப்படின்னா அந்த ஹீரோவுக்கு ஒரு ஃபேன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும் போதாது. எல்லாரும் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் அந்த படம் ஹிட் ஆகும். அப்படி ஃபேன்ஸ் மட்டும் சாட்டிஸ்ஃபை ஆனால் அது பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸாக மட்டும்தான் ஹிட் ஆகும். எல்லாருமே சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் எல்லா பக்கமும் கிரிட்டிக்ஸ் வைஸாகவும் ஹிட் ஆகும். இது ஒரு சில ஆக்டர்ஸுக்கு மட்டும்தான். ஒரு சில ஆக்டர்ஸ்க்கு ஃபேன்ஸுக்காக மட்டுமே ஓடக்கூடிய அதாவது அவங்களோட ரெஃபரன்ஸ் வச்சோ அல்லது அவங்களுக்கான மாசின் வச்சா மட்டுமே ஓடக்கூடிய சில படங்களும் இருக்குது. அண்ட் அவங்கள புதுசாக வச்சு ட்ரை பண்ணுறதுக்கும் இப்போ எல்லோரும் யோசிக்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணுற படங்களும் இப்போ ஒர்க் ஆக மாட்டுது. அதை பற்றின தனியாக வீடியோ ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுவும் கூட சீக்கிரத்தில் வந்துடும். இப்போ வரக்கூடிய படங்கள் பழைய மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியலாக இல்லாமல் கண்டென்ட் ப்ளஸ் கமர்ஷியலாக இருந்தால் அந்த படம் ஓடிடும் அப்படிங்கிற ஒரு ஃபார்மா தான் இப்போ கடைசியாக வந்திருக்கு. இதுதான் மாரல் ஆஃப் த வீடியோவே. இதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ண ஆக்டர்னால் அது கார்த்தி தான். ஏன்னா அவர் ஃபஸ்ட்டுலேருந்து பண்ண படத்துலேருந்து இப்போ வரைக்கும் வந்துட்டு இருக்க படம் அது ஃப்ளாப் ஆகுனாலும் சரி ஹிட் ஆகுனாலே கண்டென்ட் ப்ளஸ் கமர்ஷியல் அப்படி இருந்தால் தான் அது ஓடும். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னா தெலுங்கு சினிமாவில் ஃபுல் கமர்ஷியல், மலையாள சினிமாவில் ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டென்ட், தமிழ் சினிமாவில் ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் தமிழ் சினிமா எல்லா இடத்துக்கும் முன்னாடி ரீச் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அது கொஞ்ச நாள் குறைஞ்சிருச்சு. அண்டு திருப்பி இப்போ அதே மாதிரி ஆகிட்டுருக்கு. ஸோ இதை பற்றின உங்களோட தாட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க.